மினி விளாக் 33. இன்னைக்கு விளாகுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். 1 இயர் ப்ளஸ் பேபிஸ் வச்சிருக்க மம்மிஸ் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. பிஸ்கட் குடுக்கணும் குழந்தைக்கு அப்படின்றது. அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் இது. மஹீஸ் ஹோம் பேக்ஸ் இந்த பேஜ்ல இருந்து நம்ம பாப்பாக்காக குக்கீஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க கிட்ட குக்கீஸ் மட்டும் கிடையாது, பேக்கிங் ரிலேட்டடா அவங்க எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஹெல்த்தியாவும் ஹைஜீனிக்காவுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஐடியா டேக் பண்றேன், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அவங்களோட கேட்டலாக மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு விளாக்ல போகலாம். இன்னைக்கு லஞ்சு கர்ட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொன்னேன். இல்ல வேண்டாம், எனக்கு நீங்க மோர் கலக்கி கொடுக்குறீங்களா, அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு குழம்பு வைக்கிற வேலை மிச்சமாயிருச்சு. ஒயிட் ரைஸ் வடிச்சுட்டு மீல் மேக்கர் ஃப்ரை தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். பாசிப்பயிறு 1 டே பிஃபோர் ஊற வச்சிருந்தேன், அதையும் வந்துட்டு காலையில வேக வச்சாச்சு. சுகர் போட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா தேங்காய் பூ போடுறதுனால அது கெட்டு போயிருமோன்னு நினச்சிட்டு அது கொடுக்க மாட்டேன். நான் எப்பயும் போல் தாளித்து தான் உள்ளே ஊற்றிக்கிடுவேன். அப்புறம் மோரையும் கலக்கி பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு சிம்பிளாகவே கொடுத்து விட்டாச்சு. மோர், மீல் மேக்கர், பாசிப்பயிறு, அவ்வளோதான். நாங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டோம்.